ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் மீஷோவில் எப்படி ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு மீஷோவில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, அந்த பொருள் எப்படி வேண்டான கேன்சல் பண்ணுறது, இல்லை எப்படி ரிட்டர்ன் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலனா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கீங்க, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் எப்படி ஆர்டர் பண்ணுறது, வேண்டான எப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டர்ன் எப்படி பண்ணுறது, ரீஃபண்ட் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்குங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுப்பி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க அது வீடியோ பண்ணுறதுக்கு. அதனால் திரும்ப திரும்ப கேட்குறோம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மீஷோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. இல்லாதவங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. நீங்கள் ஏப்பை ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணுறாப்புல இருக்குது. நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து அதுக்கு ஒரு ஓடிபி வருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கு. சப்போஸ் அப்படி எடுக்கலைன்னா உங்கள் ஓடிபி நம்பரை அதில் போட்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ண இந்த பேஜ் தான் நீங்கள் வருவீங்க. இந்த பேஜுக்கு வந்தால் பாருங்கள், மீஷோவில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே இதில் இருக்குது. உங்களுக்கு இதில் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை எடுத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பார்த்துங்க நிறைய ப்ராடக்ட் இருக்குது, இதில் வந்து சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷூவை சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஷூன்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், ஷூ ரிலேட்டடான எல்லா இதுவும் வருது, மெட்டீரியல் எல்லாமே வருதுங்க, ஐட்டம் எல்லாமே. ஷூஸ் டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் பிராண்டில் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இதில் என்ன ஷூ பிடிச்சிருக்கோ, சாரி என்ன பொருள் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஷூ நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இதில் கலர் வேரியன்ட் நிறையா இருக்குது. அது மாதிரி நீங்களும் எடுக்கிற ப்ராடக்ட்டில் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதில் செலக்ட் பண்ணிங்க. உங்கள் ப்ரைஸில் அதே தான் இருக்குது, கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இது வந்து ஷூவில் சரிங்களா. இப்போ பாருங்கள் அதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறாங்க, ஃப்ரீ டெலிவரி அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இருக்குங்க. நீங்கள் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். சைஸ் என்ன சைஸோ அதெல்லாம் இருக்குது பாருங்கள். 5 இன்ச்சு, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு என்ன இருந்துச்சோ அது மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணுன்னா உங்களுக்கு எக்ஸ்எல்லா இல்லை டபுள் எக்ஸ்எல்லா அது மாதிரி இருக்குது, நீங்கள் அதை பற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ரேட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதையும் வச்சுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக சொல்லணும், அவங்க எப்படி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்லி நல்லா பேடாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கவே வேண்டாம், அது தேவையே இல்லை. நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா இது தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க, அப்போ அந்த ரேட்டிங் சொல்லுவாங்க. இதில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எஸ் கொடுத்தா ஒரு 4 ரூபா அதிகமாகுது. நீங்கள் எஸ்ஸே கொடுத்துங்க, ஒரு 4 ரூபா அது போனாலும் போயிடுச்சாது. இப்போ பை நவ் கொடுத்துங்க. இப்போ இதில் வந்து அட்ரஸ் மென்ஷன் பண்ணுறாப்புல இருக்குது. நீங்கள் ஏட் அட்ரஸ்ன்னு சொல்லி வச்சிங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. உங்கள் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாப்புல இருக்குது. உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில், நேமு, ஃபோன் நம்பரு, பில்டிங், உங்கள் ஸ்ட்ரீட்டு, வீட்டு நம்பரு, இது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு சிட்டி, அப்புறம் ஏரியா, அப்புறம் ஸ்ட்ரீட் என்ன, இது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு பின்கோடு என்ன, லேண்ட்மார்க் என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துக்குங்க. நான் வந்து ப்ளர் பண்ணிக்கிறேன், என் அட்ரஸ் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் ப்ளர் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ் நீங்கள் இதில் கொடுத்துங்க. ஆமாங்க, என்ன ஸ்டேட்டோ எல்லாத்தையும் கொடுத்துக்குங்க. கொடுத்து போய் சேவ் அட்ரஸ் அண்ட் கன்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் நான் பின்கோடு கொடுக்கல, அதான் மாதிரி எரர் வருது. நீங்கள் ஏதாவது ஃபில் பண்ணலைன்னா எரர் வரும் ரெட் கலரில். நீங்கள் மறுபடியும் அதை ஃபில் பண்ணி போட்டு நீங்கள் கண்ணி கொடுத்துங்க. இப்போ இதில் பாருங்கள் ஃப்ரீ டெலிவரிலாம் இருக்குது நம்ம பின்கோடுக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கீழே பாருங்கள் கன்னின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கொடுத்துங்க. இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் டிஃப்ரெண்ட்டு கூகுள் பே, ஃபோன்பே இருக்குது, வேலட் இருக்குது, டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு இருக்குது, நெட் பேங்க் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கன்னா கொடுத்துக்கலாம், இல்லை கூகுள் பே, ஃபோன்பே பண்ணுறாப்புல இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லை ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு மூலிமா பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுதோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க. என்ன கேட்டால் கேஷ் ஆன் டெலிவரி தாங்க பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்போ சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு 7 நாள் மைண்டு மாறுது அப்படின்னா கூட நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி அந்த அமௌண்ட்டு நம்ம அமௌண்ட்டு தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இப்போ ஜிபே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் அவங்களுக்கு போயிரு. அப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து ரீஃபண்ட் வாங்கணும். அவங்க கேன்சல் பண்ணி ரீஃபண்டுக்கு நம்ம மறுபடியும் ஒரு 7-8 நாள் வெயிட் பண்ணணும். என்ன கேட்டால் கேஷ் ஆன் டெலிவரி பெஸ்ட்டு. நான் யாரையும் கம்பல் பண்ண கிடையாதுங்க, உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ நீங்கள் அதிலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது எனக்கு. நான் அதை கொடுத்தோன்னே பாருங்கள், கீழே பே கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னே நான் எது செலக்ட் பண்ணுறேன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்டு மூலிமா பண்ணுறதா பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் பே இது மாதிரி பண்ணா பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுள் பே பண்ணுறாப்புல இருந்தால் பின் போட்டு நீங்கள் நார்மல் பண்ணுறாப்புல பண்ணிக்கலாம். இப்போ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோன்னே நம்ம ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. நீங்கள் இந்த வேலை தாங்க மீஷோவில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ண முடியுங்க. சப்போஸ் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் உங்களுக்கு வேண்டாம், பிடிக்கல, ஒரு 2 நாள் கழிச்சு அப்படின்னா எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துலாங்க. நீங்கள் மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணிங்க. இதில் பாருங்கள் கீழே 5 ஆப்ஷன் இருக்குது. நடுவால் மை ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா,
அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் ஆர்டர் பண்ண எல்லா பொருளுமே வரும். இதில் நீங்கள் எந்த பொருளை நீங்கள் வந்து கேன்சல் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆர்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. எனக்கு இப்போ இந்த ஷூ தான் ஆர்டர் பண்ணேன். இதில் பாருங்கள், நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆனது எல்லாமே இருக்குது. கீழே கேன்சல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த கேன்சல் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. அடுத்த பேஜில் நீங்கள் என்ன ரீசனுக்காக கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. நீங்கள் ஏதாவது ரீசன் கொடுத்துக்க வேண்டியது. அப்புறம் கீழே கேன்சல் இப்போ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதை கொடுத்தா உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிருங்க. நீங்கள் இந்த வேலை தான் ஒரு பொருளை வந்து வேண்டான்னா கேன்சலும் பண்ண முடியுங்க. இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, அந்த பொருள் வேண்டானா எப்படி கேன்சல் பண்ணுற அப்படின்னு கூட வீடியோ பார்த்துட்டேங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் இது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜியோ மார்ட்டு இதெல்லாம் எப்படி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறது, வேண்டான்னு எப்படி கேன்சல் பண்ணுறது, இல்லை ரிஃபண்ட் எப்படி வாங்குறது, கஸ்டமர் கேரை எப்படி சப்போர்ட் கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம் நோட்ஸ் வரும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.